வணக்கம். தடையத்தாரின் நம்மவர் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது கவிஞர் M.A. நுகுமான் அவர்கள் எழுதிய இன முரண்பாடும் சமாதான முயற்சிகளும் 2001-2003 எனும் நூல் அறிமுக நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நூலை லண்டன் சமூகம் இயல் பதிப்பகத்தினர் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுக்காக இந்த நிகழ்வை சமூக அரசியல் செயல்பாட்டாளர் சாம் சிவதாசன் அவர்கள் தலைமை தாங்கியிருந்தார். இந்த நிகழ்வின் அறிமுக உரையை அரசியல் செயல்பாட்டாளர் ரதன் அவர்கள் வழங்கியிருந்தார். இந்த நிகழ்வானது மே மாதம் 11ஆம் தேதி 2025 மாலை 5:30 மணி அளவிலே கனடா ஸ்காப்ரோ வில்லேஜ் கம்யூனிட்டி சென்டர் மண்டபத்திலே இடம்பெற்றது. இந்த நிகழ்வுகளை தொகுத்து தடையத்தார் நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலே இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய லண்டனிலே இருந்து வருகை தந்திருந்த பவுசர் அவர்களுக்கும் பால சபேசன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் இந்த நிகழ்விலே உரையாற்றியவர்களுக்கும் இந்த நூலுடைய ஆசிரியர் M.A. நுகுமான் கவிஞர் நுகுமான் அவர்களுக்கும் தடையத்தார் குழு சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுக்குள்ளே செல்வோம். நன்றி. அரசியல் இன முரண்பாடும் சமாதான முயற்சிகளும் M.A. நுகுமான் அவர்களுடைய நூல் பற்றிய நிகழ்வு இது. இதில் ரதன் முதலாவதாக உரையாற்றுவார். ரதன் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், கனடிய தமிழ் இலக்கிய பரப்பில் சினிமா தொடர்பாக பல கட்டுரைகளையும் விமர்சனங்களையும் எழுதி வருபவர். தேடகத்தினுடன் நீண்ட காலமாக பணியாற்றி வருபவர். அவர் இப்பொழுது இலங்கை அரசியல் இன முரண்பாடும் சமாதான முயற்சி. வணக்கம். தமிழோசை வானொலியில் 2001 முதல் 2003 வரை ஒளிபரப்பான இலங்கை அரசியல் சூழல் பற்றிய பேராசிரியர் நுகுமானின் உரையின் கட்டுரை வடிவமே இந்த நூல். பொதுவாக வானொலியில் ஒளிபரப்பான விடயதானங்கள் எழுத்து அச்சு பிரதிகளாக வெளிவருவது மிக குறைவு. அவ்வகையில் இவ்வாறான நூல்களின் வருகை பல வானொலி அரசியல் நிகழ்வுகளே அல்லது உரை மற்றும் உரையாடல்களை நூல் வடிவில் வெளிவர முன்னோடியாக இருக்கும். இன்றைய அரசியல் சூழலில் இந்த நூல் வெளிவந்தமையை கவனத்தில் கொள்ள வேண்டும். கடந்த வருடம் இங்கிலாந்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக வன்முறைகள் இடம்பெற்றுள்ளன. தற்பொழுது காஷ்மீர் பகுதியில் இந்துத்துவ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் ஏற்பட்டுள்ளது. காசாவில் பாலஸ்தீனியர்கள் வெளியேற்றப்படுகின்றார்கள். காசாவே அழிக்கப்பட்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். உலகம் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கின்றது. பேராசிரியர் நுகுமானின் இலங்கை அரசியல் இன முரண்பாடும் சமாதான முயற்சிகளும் 2001-2003 என்ற இந்த நூலின் பெரும்பாலான கட்டுரைகள் இலங்கை முஸ்லிம்கள் இன முரண்பாட்டில் ஏற்பட்ட பாதிப்பை பற்றியே உரையாடுகின்றது. அவ்வகையில் இந்த நூலை இன்றைய சூழலுக்கேற்ற உரையாடல் ஒன்றுக்கான ஆரம்பத்தை ஏற்படுத்தியுள்ளதா என பார்க்க வேண்டியுள்ளது. 2001க்கும் 2003க்குமான இலங்கை அரசியல் களமானது ஒரு முக்கிய காலகட்டம். தேசிய இனப்பிரச்சினை போராக உருவாகிய பின்னர் பல்வேறு நிகழ்வுகள், கொலைகள், கொள்ளைகள், அரசியல் நகர்வுகள் போன்ற பல இடம்பெற்றுள்ளன. இவற்றையெல்லாம் ஒரு நூலில் வெளிப்படுத்த முடியாது. இதற்கு பல ஆயிரம் நூல்கள் தேவை.
80களின் ஆரம்பத்தில் வெளியான துண்டு பிரசுரங்களும் ஒரு வரலாற்று ஆவணங்கள். தேடகன் நூலகம் எரிக்கப்பட்ட பொழுது பல துண்டு பிரசுரங்களும் அளிக்கப்பட்டு விட்டன. சுமார் 80க்கு மேற்பட்ட இயக்கங்கள் ஒரு காலத்தில் இயங்கிக் கொண்டிருந்தன. இவற்றின் வரலாறுகள் பதிவில் வர வேண்டும். ஒரு இயக்கத்தின் வரலாற்றையே அந்தந்த காலப்பகுதியில் இருந்தவர்கள் எழுத வேண்டும். ஏனெனில் இயக்கத்தை விட்டு வெளியேறியவர்களுக்கு அதன் பின்னர் அந்த இயக்கத்தில் நடைபெற்றவே தெரியாது. எனவே இவ்வாறான நூல்களின் வருகை ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்ட வரலாற்றை எமக்கு தெரியப்படுத்தும். இவ்வாறு வெளிவரும் நூல்களை பற்றிய விமர்சனங்களும் அல்லது எதிர்கருத்துக்களும் முக்கியமானவை. இந்த நூலும் 2001க்கும் 3க்கும் இடைப்பட்ட காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களை அல்லது அரசியல் நிகழ்வுகளை பற்றிய பதிவாகவே உள்ளது. 2001க்கும் 3க்குமான இந்த நூலின் காலகட்டத்தில் சந்திரிகா குமாரதுங்கா இலங்கை ஜனாதிபதியாக பதவி வகித்தார். 2001க்கும் 4க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ரணில் விக்ரமசிங்க பதவி வகித்தார். ஆனாலும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக சந்திரிகா இருந்தார். பல்வேறு தலைப்புகளில் பேராசிரியர் உரையாற்றியிருப்பினும் முக்கியமாக பேராசிரியர் உரைகளினூடாக விடுதலை புலிகள் பற்றியும் இலங்கை அரசு பற்றியும் இன முரண்பாடு பற்றியும் முன்வைத்த கருத்துக்களை பற்றியே எனது பார்வையை இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன். பேராசிரியர் எழுத்து வடிவத்துக்கு உரைகளை மாற்றிய பொழுது 3 பின்னிணைப்புகளையும் இணைத்துள்ளார். தனது முதலாவது மடலிலேயே பேராசிரியர் ஒரு விடயத்தை தெளிவாக முன்வைக்கின்றார். இலங்கை இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு மிக தொலைவிலேயே உள்ளது என தெரிவித்துள்ளார். 2001 வானொலிக்கு அவர் தெரிவித்துள்ள கருத்து இன்றைக்கும் பொருந்துகின்றது. குமாரி ஜெயவர்தனாவின் தேசிய இனப்பிரச்சினை பற்றிய நூலில் அவர் 1915 நடைபெற்ற சிங்கள முஸ்லீம் இனக்கலவரம் பற்றி குறிப்பிட்டுள்ளார். பேராசிரியரும் மாவண்ணலையில் நடைபெற்ற முஸ்லீம் சிங்கள இனக்கலவரம் பற்றி தனது முதலாவது மடலில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கலவரங்களுக்கான காரணமாக வணிக போட்டிகள் எனவும் சுட்டிக்காட்டுகின்றார். முஸ்லீம்கள் பொருள் வளம் மிக்கவர்கள் என்ற பிம்பம் சிங்களவர் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் 80% வருமானம் குறைந்த கீழ்த்தட்டு வர்க்கத்தினர். எனவே இந்த பிம்பத்தினால் ஏற்பட்ட விளைவே இக்கலவரம் என்பது பேராசிரியரின் வாதம். முதலாவது மடலின் இறுதியில் முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை கட்டியெழுப்பதிலும் சிங்கள வர்த்தகர்களையும் சிங்கள இளைஞர்களையும் உதிரி தொழிலாளர்களையும் அணி திரட்டுவதிலும் இது அவர்களுக்கு வாய்ப்பாக அமைந்தது என சிங்கள பௌத்த தேசியவாதத்தை குறிப்பிடுகின்றார். மடல் 11 இனத்துவ முரண்பாட்டுக்கும் மோதலுக்கும் அடிப்படை காரணி பொருளாதார நலன்களும் போட்டியுமே என்பதை வெவ்வேறு நாடுகளின் அனுபவங்கள் பற்றிய ஆய்வுகள் உணர்த்துகின்றன. பொருளாதார நலன்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகின்றது. அவ்வகையில் பொருளாதார நலன்களும் அரசியல் அதிகாரமும் பின்னி பிணைந்தவை எனலாம். இப்பின்னணியிலேயே இலங்கை முரண்பாட்டை நாம் புரிந்து கொள்ள முடியும். இலங்கையில் தமிழ் முஸ்லீம் பிரச்சனையும் நாம் இந்த அடிப்படையிலேயே புரிந்து கொள்ள முடியும் என பேராசிரியர் பதிவு செய்கின்றார். இந்த புள்ளியிலிருந்தே இந்த நூலை பார்க்க முடியும். நூலாசிரியரின் கருத்துக்கு வலு சேர்க்கும் வரையில் வணிக நோக்கங்கள் அரசின் மீது ஆட்சி செலுத்துகின்றன. சரி, நாங்கள் எலன் மாஸ்கை விடுவோம். ஜெருசலத்தை அமெரிக்கா தலைநகராக அறிவித்தமையின் பின்னால் யூத செல்வந்தரின் பணம் இருந்துள்ளது. இன்றும் அமெரிக்காவின் இஸ்ரேல் மீதான ஆதரவுக்கு யூத அமெரிக்கர்களின் பணம் பல காரணங்களில் ஒன்று என்பது மறப்பதற்கில்லை. மேற்கு நாடுகளின் அரசுகள் இன்று கோர்ப்பரேட் நிறுவனங்களாலேயே நடத்தப்படுகின்றன. செல்வம் தேடி வந்த கொலம்பிஸின் வாரசுகளாலேயே அமெரிக்கா கண்டம் முழுவதும் பூர்வீக குடிகள் ஒடுக்கப்பட்டு புதிய தேசங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இன்று நான் நின்று கொண்டிருக்கும் நிலம் அமைந்துள்ள நாடும் அவ்வாறே உருவாக்கப்பட்டது. இந்த அடிப்படையை வைத்து இங்கிலாந்தில் நடைபெற்ற முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைக்கான காரணங்களில் ஒன்றாக கருதலாமா? அதே அடிப்படையில் ட்ரூடோவின் காலத்தில் நடைபெற்ற ட்ரக்கர்ஸ் கன்வாயின் பின்னணியில் ஒரு சமூகம் ட்ரக்கிங் இண்டஸ்ட்ரியில் மேலோங்கி இருந்தமையும் ஒரு காரணம். இவை உதிரிகளாக நடைபெறும் நிகழ்வுகள். இவற்றை அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கத்துடன் செயல்படுகின்றார்கள் என தொடர்புபடுத்த முடியுமா? கென்ரி கீசிங்கரும் நிக்சனும் இணைந்து உழைப்பை அமெரிக்காவிலிருந்து ஆசிய நாடுகளுக்கு நகர்த்தினார்கள். இது நவதாராளவாதத்தின் ஆரம்ப கால நிகழ்வு. இந்த நகர்த்தல் புலம்பெயர்ந்த வெவ்வேறு இனத்தவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள் என்ற பயத்தினால் அல்ல, மேற்கு நாடுகள் புதிய அடிமைகளாகவே புலம்பெயர்ந்தவர்களை நடத்துகின்றது. சுனாக்கையும் ஒபாமாவையும் பெரும்பான்மை சமூகமே தேர்வு செய்தது. பெரும்பான்மை சமூகத்தின் அரசியல் அமைப்புகளுக்கு உட்பட்டே அவர்கள் ஆட்சி செய்தார்கள். கனடாவின் அண்மை கால வரலாற்றில் பியர் எலியட் ட்ரூடோ, பிரையன் மெல்ரோனி, கிறிஸ்டியான், ஜஸ்டின் ட்ரூடோ போன்ற பிரதமர்கள் கியூபெக்கை சேர்ந்தவர்கள். பியர் எலியட் ட்ரூடோவின் ஆட்சி காலத்திலேயே கியூபெக்கில் நடைபெற்ற புரட்சி அடக்கப்பட்டது. எனவே பேராசிரியர் இங்கு குறிப்பிடும் சிறுபான்மை இனத்தவர்கள் பணபலம் அவ்வினத்தின் செல்வந்தர்களுக்கு பொருளாதார நலன்களை பெற்றுக் கொடுக்கலாம் அல்லது சில பல நலன்களை பெற்றுக் கொடுக்கலாம்.
அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்குமா? இனப்பிரச்சனையின் ஆரம்பம் இந்த பொருளாதார போட்டியில் இருந்து தொடங்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதன் பின்னரும் இந்த அடிப்படையை காரணமாக கூற முடியாது. இனப்பிரச்சனையின் வளர்ச்சியில் பல்வேறு தரப்பினரின் பங்குள்ளது. மூலத்தை கூறிய பேராசிரியர் இவர்களை அடையாளப்படுத்தவில்லை. பொதுவாக இன முரண்பாடு என்ற பதத்தை நூலில் பாவித்துள்ளார். ஆனால் நூலில் எங்கும் தமிழ் இனம் முஸ்லீம் இனம் என்று கூறவில்லை. தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் என்றே கூறுகின்றார். கிழக்கில் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான முரண்பாடுகள் நடைபெற்றன என்று சுட்டிக்காட்டுகின்றார். இதனையும் வணிக போட்டியின் விளைவென்றே சுட்டுகின்றார். இதன் காரண காரியங்களை பதிவு செய்ய தவறிவிட்டார். 1987 ஜூலை கலவரம் என்ற மடலில் வடக்கிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டமைக்கான காரணத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என குறிப்பிடும் நூலாசிரியர், கிழக்கு அரசியலின் எதிர்விளைவு என்றே புலிகள் அதற்கு விளக்கம் கொடுக்க முயன்றனர் என்கின்றார். அத்துடன் இப்பிரச்சனையிலிருந்து பேராசிரியர் நகர்ந்து செல்கின்றார். அதே மடலில் யாழ்ப்பாணத்திலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டமை கருப்பு ஜூலை நிகழ்வுகளை விட எவ்வகையிலும் குறைந்ததில்லை என்று குறிப்பிடுகின்றார். உண்மையில் ஒரு மிக மோசமான வன்முறையான நிகழ்வை எவ்வாறு கருப்பு ஜூலையுடன் ஒப்பிடுகின்றார் என்பது விளங்கவில்லை. இந்த நூலில் உள்ள மடல்களை வாசித்த பொழுது ஒரு சில விஷயங்களை உணரக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது, இனப்பிரச்சனையின் மூலகாரணியான இலங்கை அரசின் மீது பேராசிரியர் ஒரு மென்போக்கையை கடைப்பிடிக்கின்றார். இரண்டாவது, அதே மென்போக்கை புலிகள் மீதும் வெளிப்படுத்துகின்றார். மூன்றாவது, தேசிய இனப்பிரச்சனையின் மூலம் பற்றி பேராசிரியர் தெளிவாக குறிப்பிடவில்லை. அடுத்ததாக, சிறுபான்மை இனத்தவர்களுக்கு இடையில், குறிப்பாக முஸ்லிம் தமிழ் மக்களுக்கு இடையிலான ஒற்றுமையின் அவசியத்தை பற்றி பேராசிரியர் வலியுறுத்த தயங்குகின்றார். ஒட்டுமொத்தத்தில் ஒரு ஊடகவியலாளரின் செய்தி கண்ணோட்டம் போன்றே இந்த நூலில் உள்ளது. நன்றி. யூடியூப் சேனலுடைய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் லண்டனிலிருந்து சமூக இயல் பதிப்பகத்தின் சார்பாக லண்டனிலிருந்து இங்கே கனடா வருகிறது. தொடர்ச்சியாக 5 புத்தகங்களுடைய அறிமுக நிகழ்வுகளை இங்கே நிகழ்த்தி இருக்கிறோம். முதலாவதாக நமது சமகாலத்தின் மாபெரும் கவிஞரான சேரனுடைய படைப்புலகத்தை குறித்து ஒவ்வொரு மொழிகளில் வெளிவந்த கட்டுரைகளை தமிழாக்க தொகுப்பை நேற்று டொரண்டோ பல்கலைக்கழகத்திலே நாங்கள் வெளியிட்டோம். அதைத் தொடர்ந்து இன்று ரஜி ஸ்ரீவர்தனாவுடைய தலைமறைவு வாழ்க்கை, கலாநிதி மௌனகுரு அவர்களுடைய இப்படியும் ஒரு காலம் இருந்தது, மறைந்த மாபெரும் எழுத்தாளர் எஸ்கோ அவர்களுடைய நனைவிடை தோய்தல், பேராசிரியர் நுகுமான் அவருடைய இலங்கை அரசியல் இன முரண்பாடும் சமாதான முயற்சிகளும் என்ற புத்தகங்களை இன்றைய இங்கே அறிமுகம் நிகழ்த்தியிருந்தோம். இந்த நிகழ்வுகள் மிகச்சிறப்பான முறையிலே நிகழ்ந்தேறின. இந்த நிகழ்வுகளுக்கு ஆதரவு தந்த அனைத்து ஊடகங்களுக்கும், இங்கே பெருமளவிலே வருகை தந்து எங்களுக்கு மனதளவிலும் பொருளளவிலும் ஆதரவு தந்த கனேடிய மக்களுக்கும் என்றென்றும் நாங்கள் நன்றி கடப்பாடுடையவர்களாக இருக்கிறோம். ஈழத்திலே இருந்து வருகின்ற படைப்பாளிகளை முன்வைத்து அவருடைய படைப்புகளை தொடர்ந்து இந்த தலைமுறையைச் சேர்ந்தவர்களுக்கு தொடர்ந்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு முனைப்பாட்டை முன்வைத்து இந்த சமூக இயல் பதிப்பகம் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இதுவரையிலே நாங்கள் இந்த பதிப்பகத்துக்கு ஊடாக ஈழத்தைச் சேர்ந்த அல்லது இலங்கையை மட்டும் சேர்ந்த 28 புத்தகங்கள், படைப்பாளருடைய 28 புத்தகங்களை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை இந்த மாதிரியான அமர்வுகளை தொடர்ந்து நடத்தி மேலும் படிக்க வேண்டிய ஈழத்து படைப்பாளருடைய புத்தகங்களை தொடர்ந்து வெளிக்கொணர இருக்கின்றோம். நன்றி.
வணக்கம். இவ்வளவு நேரமும் கவிஞர் எம்.ஏ. நுகுமான் அவர்கள் எழுதிய சமாதான முயற்சிகளும் இன முரண்பாடுகளும் எனும் நூல் அறிமுக நிகழ்வோடு இணைந்து பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்வை நீங்கள் மட்டும் பார்வையிடாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்வுகளை தடயத்தார் முகநூல் வழியாகவும் தடயத்தார் யூடியூப் வழியாகவும் பார்க்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு நீங்களும் தடயத்தாரோடு இணைந்திருங்கள். அப்பத்தான் நீங்கள் எங்களுடைய நிகழ்வுகளை பார்க்க முடியும் என்பதையும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை இந்த நூலின் ஆசிரியர் எம்.ஏ. கவிஞர் நுகுமான் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய சமூகம் இயல் பதிப்பகத்தினருக்கும் இந்த நிகழ்விலே உரையாற்றியவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்காக வருகிறவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை தடயத்தார் குழு சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை தடயத்தாரின் நம்மவர் நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் கிருபா கந்தையா. நன்றி, வணக்கம்.